The following is a class on the Bhagavad Gita as it is, first chapter, text number 32 through 35, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada. பகவத் கீதை உண்மை உருவில் முதல் அத்தியாயம் 32 முதல் 35 வரையிலான பதங்களுக்கு உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு ஆ. சா. பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். Recorded on July 25th, 1973 in London, England. 1973 வருடம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகரில் பதிவு செய்யப்பட்டது. Translation. O Govinda, of what avail to us are kingdoms, happiness, or even life itself, when all those for whom we may desire them are now arrayed in this battlefield? O Madhusudan, when teachers, fathers, sons, grandfathers, maternal uncles, fathers-in-law, grandsons, brothers-in-law, and all relatives are ready to give up their lives and properties, and are standing before me, then why should I wish to kill them, though I may survive? O maintainer of all creatures, I am not prepared to fight with them, even in exchange for the three worlds, let alone this earth. மொழிபெயர்ப்பு. கோவிந்தனே, ஆட்சி, மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையை கூட யாருக்காக நாம் விரும்புகிறோமோ அவர்களே இப்போர்க்களத்தில் அணிவகுத்திருக்க அவற்றை அடைவதால் என்ன பலன் வரப்போகின்றது? மதுசூதனரே, ஆச்சாரியர்கள், தந்தையர், பிள்ளைகள், பாட்டனர்கள், மாமன்கள், மாமனார்கள், பேரன்கள், மைத்துனர்கள் மற்றும் இதர உறவினர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வையும் செல்வத்தையும் இழக்க தயாராக என் முன் நின்றிருக்க அவர்கள் என்னை கொல்லலாம் என்ற பட்சத்திலும் நான் ஏன் அவர்களை கொல்ல விரும்ப வேண்டும்? உயிர்களையெல்லாம் காப்பவரே, இந்த பூமி ஒரு புறம் இருக்கட்டும், உலகம் கிடைப்பதாயினும் நான் இவர்களுடன் போர் செய்ய தயாராக இல்லை. திருதராஷ்டிரன் மகன்களை கொள்வதால் நாம் எவ்வித ஆனந்தத்தை அனுபவிக்கப் போகிறோம்? Arjuna is thinking in terms of his own sense gratification. அர்ஜுனா தன்னுடைய சுய புலன் திருப்தியை பற்றின சிந்தனையில் இருக்கான். He is posing himself as if he does not know what is the plan of Krishna. கிருஷ்ணருடைய திட்டம் என்ன என்றது அவனுக்கு தெரியாதது போல இங்க நடிக்கிறான். The plan of Krishna is explained by Krishna in the Bhagavad Gita. Jada jada hi dharmasya glani bhavati abhuthanam adharmasya tadatmanam srijam paritranaya sadhunam vinashaya cha duskritam dharma samsthapanarthaya yuge yuge sambhavam. The plan is already known to everyone, how the management of the cosmic manifestation is going on. கிருஷ்ணருடைய திட்டம் என்ன அப்படின்றது பகவத்கீதையிலேயே விளக்கப்பட்டிருக்கு. அந்த திட்டம் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்றுதான். எப்படி இந்த பிரபஞ்சத்தினுடைய நிர்வாகம் எல்லாம் செயல்பட்டு இருக்கு அப்படின்றத பற்றி. The cosmic manifestation is there, this material world. It is, although temporary, it has got a purpose. பிரபஞ்ச தோற்றம் என்றது இருக்கு இந்த பௌதிக உலகம். இது தற்காலிகமானதா இருந்தாலும் அதுக்கான நோக்கம் இருக்கு. The purpose is to give chance to the living entities who are rotting in this material world to revive his Krishna consciousness or original consciousness and go back to home, back to God. கிருஷ்ண உணர்வு அல்லது உண்மையான உணர்வை புதுப்பித்து மீண்டும் பகவானிடத்தில் செல்ல வேண்டும் என்று இந்த பௌதிக உலகத்தில் உழன்று கொண்டிருக்கும் உயிர்வாளிகளுக்கு வாய்ப்பை கொடுப்பதற்காகத்தான் இந்த பௌதிக உலகம் இருக்கிறது. This is the plan. அதுதான் This material cosmic manifestation is there. Bhutta bhutta praliyate.
the nature is, it is sometimes manifested and sometimes it is dissolved, annihilated. Everything material, that is the way. இந்த பௌதிகமான பிரபஞ்ச தோற்றம் என்றது பூத்வா பூத்வா பிரளயத்தை, அதனுடைய இயற்கையான நிலை என்னன்னா, சில சமயம் அது தோற்றமளிக்கும், அதன் பிறகு சில சமயத்தில் அது அழிந்துவிடும். பௌதிகமானது எல்லாமே எப்படியோ அது போல. Just like our body, it is created at a certain date and it will be annihilated at a certain date. இப்போ நம்முடைய உடல் இருக்கு, குறிப்பிட்ட நாளில் அது உற்பத்தி செய்யப்பட்டது, இன்னொரு குறிப்பிட்ட நாளில் அது அழிய போகிறது. Similarly, this gigantic body, that is also body of the Supreme Lord, Virat body. Virat means giant. அதே மாதிரி இந்த பிரம்மாண்டமான இந்த உடலானது முழுமுதற் கடவுளுடைய உடல், விராட் ரூபம். விராட் அப்படின்னா பிரம்மாண்டமான. Krishna will show his Virat Rupa to Arjuna. கிருஷ்ணர் அர்ஜுன இடத்துல அவருடைய அந்த விராட் ரூபத்தை காட்டுறார். So this external body, exactly just like we have got our this external body. இந்த வெளிப்படையான உடலானது நமக்கு எப்படி இந்த வெளிப்படையான உடல் இருக்கோ அதே மாதிரி Internal body. The soul is covered by two bodies, the external and internal. உள்புறமான உடலும் இருக்கு, வெளிப்புறமான உடலும் இருக்கு. ஆத்மா இந்த ரெண்டு வகையான உடல்களால மூடப்பட்டிருக்கு. External means these gross elements, earth, water, air, fire, sky. வெளிப்படையான உடல் அப்படின்றது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களால மூடப்பட்டிருக்கிறது. And internal means the mind, intelligence and ego. மற்றும் உள்புறமான உடல் அப்படின்றது மனம், புத்தி, அகங்காரத்தால் ஆனது. They are also material. Within that two covering, just like our body is covered by certain coat, similarly the soul is encased in two kinds of bodies. அதுவும் பௌதிகமானது தான். எப்படி நம்முடைய உடலானது சட்டை மற்றும் கோட் ரெண்டு வகையான உடைகளால் மூடப்பட்டிருக்கோ அது போலவே ஆத்மாவும் ரெண்டு வகையான உடல்களால மூடப்பட்டிருக்கு. When this gross body is finished, the subtle body, mind, intelligence and ego, they are there. எப்போ அந்த ஸ்தூல உடல் அழிஞ்சு போயிடுதோ அப்போ மனம், புத்தி, அகங்காரத்தாலான சூட்சும உடல் இருக்கு. The soul is covered, the gross body is finished, that is called death. But people do not know that there is no death for the soul. ஆத்மாவே மூடப்பட்டிருந்த அந்த ஸ்தூல உடல் அழிஞ்சுது அப்படின்னா அதுக்கு பேரு மரணம். ஆனா மக்களுக்கு ஆத்மாவுக்கு மரணம் கிடையாதுன்றது தெரியாது. The outward cover is finished, the inward cover is there, and the inward cover will carry the soul to another gross body. இந்த வெளிப்புறமா இருந்த உடல் அழிஞ்சு போச்சு. இப்போ உள்புறமா இருக்கக்கூடிய அந்த உடலானது ஆத்மாவை வேறொரு உடலுக்கு எடுத்துட்டு போகுது. That is called transmigration. அதுக்கு பேர் தான் மறுபிறவி. The mind is creating, as we are making our consciousness in this life, so we are making our next life also. மனசு தான் அதை உற்பத்தி பண்ணுது. எப்படி இந்த வாழ்க்கையை நம்ம உருவாக்கணுமோ அதே மாதிரி அடுத்த வாழ்க்கையையும் நம்ம தயார்படுத்துறோம். Janti deva brata devan pitrin janti pitripat. So we have got two kinds of bodies,
gross and subtle, and within that I am living, you are living. So, dehin asmin yatha dehi kaumanam jauvanam jara. Asmin dehe, within this body, there is the dehi, the proprietor of the body. யாந்தி தேவா விரதா தேவான் பித்ரு ஞாந்தி பித்ரு விரத். நமக்கு ரெண்டு விதமான உடல் இருக்கு. ஒன்று சூட்சமானது, ஒன்று ஸ்தூலமானது. அதுக்குள்ள ஆத்மாவான நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா. அஸ்மின் தேகே, இந்த உடலுக்குள்ள தேகின்றது இருக்கு, உடலுக்கு சொந்தக்காரர். So people do not understand that this finishing of this gross body is not actually death or annihilation of the soul. மக்களால இதை புரிந்து கொள்ள முடியறதில்ல. என்னன்னா, இந்த உடல் அழிஞ்சு போறது அப்படின்றது உண்மையிலே மரணமோ அல்லது ஆத்மா அழிஞ்சு போயிடுதுன்றதோ கிடையாது. Nahannate hannamane sarire. Even annihilation of the subtle body does not mean death of the soul. சூட்சும சரீரத்தினுடைய அழிவு கூட ஆத்மாவுக்கான மரணம்ன்றது கிடையாது. Nahannate hannamane sarire. There are two kinds of bodies. ரெண்டு வகையான உடல்கள் இருக்கு. So, when the gross body is annihilated, the subtle body carries me to another gross body. எப்போ ஸ்தூல உடல் அழிஞ்சு போயிடுதோ அப்போ சூட்சும உடல் என்ன வேறொரு ஸ்தூல உடலுக்கு தூக்கிட்டு போகுது. Just like the air carries the flavor of a certain place. எப்படி காற்று ஒரு இடத்தினுடைய வாசத்தை தாங்கி வருதோ அது மாதிரி. If the air is passing over rose garden, it carries the flavor. Although we cannot see, but we can smell. இப்போ காற்றானது ரோஜா தோட்டத்து வழியா வீசி நம்முடைய மூக்குக்கு நுகரப்பட்டது அப்படின்னா அங்கே நல்ல நறுமணம் இருக்கு. ஆனாலும் நம்மால் அதை பார்க்க முடியறதில்லை, நம்மால் நுகர முடியும். We can understand the breeze is so fragrant, means it is coming over a rose garden. இந்த நறுமணமானது ரோஜா தோட்டத்திலிருந்து வரக்கூடியது அப்படின்றத நம்மால உணர முடியும். Similarly, filthy place, bad smell, the air carries. அதே மாதிரி அசிங்கமான குப்பை இடத்துல இருந்தும் மோசமான நாற்றங்களை தாங்கி வருது காற்று. So the subtle body carries the mental situation of the soul and puts him into a particular body according to that mental situation. அதனால இந்த சூட்சும சரீரம் என்றது ஒரு நபரோட மனோநிலையை பொறுத்து அவனுக்கு அடுத்த உடலுக்குள்ள அவனை வைக்குது. Jang jang bapi smaran loki tajattanti kaleva. At the time of death, the mental situation will give me chance for another gross body. மரண தருவாயில ஒருத்தருடைய மனோநிலை எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அடுத்த ஸ்தூல சரீரம் அவருக்கு கிடைக்குது. If you have created my mind Krishna conscious, then he will give me the mental situation will give me a body by which I can make further progress. இப்போ என்னுடைய மனதை நான் கிருஷ்ண உணர்வாக்கி வச்சிருந்தேன் அப்படின்னா அப்போ என்னுடைய மனோநிலையானது இன்னொரு உடல்ல இருந்து இன்னும் மேலும் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். That is also stated in the Bhagavad Gita. அதுவும் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. Suchinang simatangehe yoga bhrashta sanjayat. Yoga bhrashta. Suppose one has begun yoga. Yoga means attempt to link with the Supreme. That is called yoga. சுச்சி நாம் ஸ்ரீமதாம் கேஹே யோகா பிரஷ்டோ விஜாயத்தை. யோகா பிரஷ்டா ஒருத்தர் யோகாவை ஆரம்பிக்கணும். யோகா அப்படின்றது உச்சமானவரோட தொடர்பை ஏற்படுத்திக்க கூடியது. அதுக்கு பேர் தான் யோகா.
And Viyoga means without any relationship or without any attachment for the Supreme. வியோக அப்படின்னா எந்த ஒரு உறவும் இல்லாம அல்லது உச்சமானவரோட எந்த ஒரு பற்றுதலும் இல்லாம இருக்கிறது. Yoga means plus and Viyoga means minus. So plus means 1 plus 1 equal to 2. யோகா அப்படின்றது கூட்டல், வியோகா அப்படின்றது கழித்தல். கூட்டல் அப்படின்னா 1 1 2. So when we try to connect with the Supreme, then we can understand there is God and I am also there. We have got intimate relationship. அதனால எப்போ அந்த உச்சமானவரோட நம்மளை தொடர்பு படுத்திக்க முயற்சிக்கிறோமோ அப்போ நம்ம இருக்கோம், கடவுளும் இருக்கார் அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும். நமக்கு இடையில மிக நெருக்கமான உறவு இருக்கு அப்படின்றதையும். That is explained in the Vedas. 2 birds are sitting on the same tree. One bird is eating the fruit and the other bird is simply witnessing. இது வேதங்கள்ல விளக்கப்பட்டிருக்கு. 2 பறவைகள் ஒரே மரத்திலே அமர்ந்திருக்கு. ஒரு பறவை பழங்களை ருசிக்குது, இன்னொரு பறவை வெறுமனே சாட்சியா இருந்துட்டு. The witnessing bird is God, Krishna. And the eating bird is the living entity. சாட்சியா இருக்கக்கூடிய அந்த பறவையானது கடவுள் கிருஷ்ணர், பழங்களை ருசிக்கக்கூடிய அந்த பறவையானது உயிர்வாளிகள். So God is witnessing all our activities and our mental situation. கடவுள் நம்ம எல்லா செயல்களுக்கும் மற்றும் நம்ம மனோநிலைக்கும் சாட்சியா இருக்கார். So he orders Maya, the external energy, Prakriti, that he requires to be given a body like this. இந்த உயிர்வாளிக்கு இந்த மாதிரியான உடல் கொடுக்கப்படணும் அப்படின்றத பகவான் அவருடைய வெளிச்சக்தியான மாயைக்கு கட்டளையிடுறார். And the material nature gives a living entity a particular type of body, and they are numbering 8,400,000. அது மூலமா இந்த ஜட இயற்கையானது அந்த உயிர்வாளிக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை கொடுக்குது. அந்த உடலானது 84 லட்சம் வகைகளா இருக்கு. So there is no certainty what kind of body I am going to get next life. நான் எந்த மாதிரியான உடலை அடைய போறேன் அடுத்த பிறவியில அப்படின்றது ஒன்றும் உறுதி கிடையாது. But in the Bhagavad Gita it is explained that if you are situated on the mode of goodness, then you will get your place in the higher planetary system. ஆனாலும் பகவத்கீதையில இதை விளக்கப்பட்டிருக்கு. நீங்க சத்துவ குணத்துல நிலை பெற்று இருந்தீங்க அப்படின்னா நீங்க உயர் கிரகங்கள்ல இடத்தை பெறுவீங்க. Urdham gachanti sattvasva madhye tishtanti rajasa jaghanna gunavittista adho gachanti tamasa. There are 3 qualities, material nature, they are working. ஜட இயற்கையினுடைய செயல்படக்கூடிய 3 குணங்கள் இருக்கு. And we are under the influence of either of them. நம்ம அதுல ஏதோ ஒரு குணத்துக்கு கீழே நாம செயல்பட்டு இருக்கோம். Either in the influence of goodness or in the influence of passion or in the influence of ignorance. நம்ம சத்துவ குணத்தினுடைய தாக்கத்தினாலேயோ ரஜோ குணத்தினுடைய தாக்கத்தினாலேயோ அல்லது தமோ குணத்தினுடைய தாக்கத்தினாலேயோ இருக்கும். So when we are under the influence of ignorance, jaganna gunavritti, then our behavior and activities becomes very abominable, very, very much abominable. நம்ம தமோ குணத்தினுடைய தாக்கத்தினால இருக்கும் பொழுது நம்முடைய செயல்கள் நடவடிக்கைகள் எல்லாம் மிகவும் துராச்சாரமானதா இருக்கு, மிக மிக துராச்சாரமானது. Especially in this Kali Yuga, it is stated that people will have no fixed
time for eating or sleeping or taking bath. In this way, their bodily features will be like ghost. குறிப்பா இந்த கலியுகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மக்களுக்கு சாப்பிட்றதுக்கோ தூங்குறதுக்கோ அல்லது குளிக்கிறதுக்கான ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்காது. அந்த விதத்தில் அவங்களுடைய உடலோட தன்மைகள்லாம் ஒரு பேய் மாதிரி இருக்கும். That we are seeing actually. The hippies, they are becoming. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த ஹிப்பிகள்லாம் அப்படிதான் வராங்க. Practically in this age, there will be no place even for taking daily bath. நடைமுறையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த யுகத்தில் தினசரி குளிக்கிறதுக்கு இடம் இருக்காது. That we see especially in this country, the apartment, there is no bathing place. They have to go outside. அதை நாம் பார்க்குறோம். குறிப்பாக இந்த நாட்டில் இந்த அடுக்குமாடி கட்டிடங்களில் குளிக்கிறதுக்குன்னு வசதி இல்லை. அவங்க வெளியில போக வேண்டியது இருக்கு. So things are deteriorating very much. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அழிஞ்சிட்டு இருக்கு. Adho gachanti tamasa. Therefore, the human civilization means to make progress towards the quality of goodness. அதோ கச்சந்தி தாமசா. அதனாலதான் மனித நாகரிகம் அப்படின்னாவே சத்துவ குணத்தை நோக்கி பயணிக்கிறது. That will help him for making further progress. அது அவனுக்கு மேலும் முன்னேற்றம் அடைகிறதுக்கு உதவி பண்ணும். Urdham gachanti satvastha. Urdham means higher planetary system. ஊர்துவம் அப்படின்னா உயர் கிரக அமைப்புகள். Here it is said that api trailakya rajyasya hetu. Trailakya. Om bhur bhuvasya. This is bhulok. Above this bhuvarlok and above that saralok. Heavenly planets. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திரைலோக ஓம் பூர் புவஸ்வா, இது பூலோகம், இதுக்கு மேல புவர்லோக, அதுக்கு மேல ஸ்வர்கலோகங்கள். Om bhu bhuvasya tat savitu varanyam. This is Gayatri. ஓம் பூர் புவஸ்வா தத் சவித்துர் வரண்யம், இது காயத்ரி மந்திரா. So Arjuna is speaking of Trailakya Rajyasya. He is asserting that even if I get the kingdom of the three worlds, what to speak of only this earthly planet, what is insignificant. Even if I get the kingdom of Trailakya, Sarga, Marta, Patal, like that, still I am not prepared to fight with my kinsman. What to speak of this earthly planet? He decided like that. அர்ஜுனா திரைலோக்கிய ராஜஸ்ய அப்படின்னு பேசுறான். அவன் உறுதியா சொல்றான், மூலோகமும் கிடைச்சாலும் இந்த முக்கியத்துவம் இல்லாத இந்த பூலோகத்தை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஸ்வர்கா மர்த்தியா பாத்தால அந்த மாதிரி மூலோகம் கிடைச்சாலும் என்னுடைய உறவினர்களுக்கூட போர் புரிய போறது கிடையாது. அவன் அந்த மாதிரி முடிவு பண்ணி வச்சிருக்கான். This is called family attachment. இதுக்கு பேரு குடும்ப பற்று. He is speaking even in exchange of kingdom of the three worlds, I am not prepared to fight. அவன் என்ன சொல்றான்? இந்த மூன்று லோகங்களும் எனக்கு இதுக்கு பதிலாக கொடுத்தாலும் சண்டை போட தயாரா இல்லை. Api trailakya rajyasya hetu kingdom mahikrite nihata dhasrashta na ka priti visaya janardana. What I shall get by killing my cousin brothers? என்னுடைய சகோதரர்கள்லாம் கொன்னுட்டு அவங்களோட சேர்த்து எத்தனையோ உறவினர்கள்லாம் கொன்னுட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது? And along with them, there are so many relatives. Acharya pitara putra sathaiva cha pitamaha mathura susura putra shyala sambandhinas tatha etana hantumichami.
my dear Krishna, Madhusudana. He is not addressing Krishna as Krishna. எனதருமை கிருஷ்ணா மதுசூதனா, அவன் கிருஷ்ணரை கிருஷ்ணான்னு அழைக்காம மதுசூதனான்னு அழைக்கிறான். He is addressing him Madhusudana. He is reminding him that you also kill, but you kill your enemies. Madhu. கிருஷ்ணரை ஞாபகப்படுத்துறான், நீங்க கூட கொண்டிருக்கீங்க, ஆனா உங்களுடைய எதிரிய மது. Madhu was a demon. Madhukaitava bhare, hare murare. Madhukaitava bhare. So, you are Madhusudana. You are the killer of Madhu demon who was your enemy. You are not Nandasudana or Jasodasudana. That is reminding him, little critically. மது ஒரு அசுரன், மது கைத்தவரே ஹரே முராரே. அதனால நீங்க மதுசூதனம், நீங்க அசுரனை கொன்னவர், உங்களுடைய எதிரிய. நீங்க நந்த சூதனா ஒரு யசோதா சூதனா இல்லை. இது கொஞ்சம் குற்றம் காண்ற மாதிரி அவரை ஞாபகப்படுத்துது. That you are yourself Madhusudana. You kill only your enemies. Why you are inducing me to kill my kinsman? This is the criticism. நீங்க மதுசூதனர், நீங்க எதிரியை தான் கொண்டிருக்கீங்க, ஆனா என்ன என்னுடைய உறவினர்களை கொல்ல சொல்லி ஏன் தூண்டுறீங்க? இதுதான் இங்க குற்றமா பார்க்க. So, etanahantumichari. So you may induce me, but I am not going to kill them. நீங்க என்ன தூண்டி விடலாம், ஆனா நான் உங்களை கொல்ல போறது கிடையாது. Etam nahantumichari, to kill. I am not willing. கொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. Then the question may be that it is fight. If you do not kill, if you stand still, then they will kill you. Because it is fight. இப்ப கேள்வி எழலாம், இது சண்டை, சண்டையில நீ அவங்கள கொல்லலைன்னா, கொல்லாம நின்றுட்டு இருந்தன்னா அவங்க உன்னை கொண்டுருவாங்களே, ஏன்னா இது சண்டையாச்சே. Then what you will do? Yes, I agree. Ganatopi. If they kill me, I agree. Still I will not kill. அப்ப என்ன பண்ணுவேன்? ஆமா, நான் அதை ஏத்துக்குவேன். கனதோபி, அவங்க என்ன கொன்னாலும் அதை நான் ஏத்துக்கிறேன், இருந்தாலும் அவங்கள நான் கொல்ல மாட்டேன். Ganatopi. Even they kill me, I will not fight. I will not kill them. But if they kill me, that is also agreed. Still I will not kill. Just see how much determination. அவங்க என்ன கொன்னாலுமே நான் சண்டை போட மாட்டேன், நான் கொல்ல மாட்டேன் அவங்கள. ஆனா அவங்க என்ன கொல்லட்டும், அதை நான் ஏத்துக்கிறேன், நான் கொல்ல மாட்டேன். பாருங்க எவ்வளவு உறுதியோட இருக்கான். This is called family attraction. இதுக்கு பேரு தான் குடும்ப பற்று. So, he is preparing the ground for teaching Bhagavad Gita. அதனால அவன் பகவத்கீதை போதனைக்கான அடித்தளத்தை தயார்படுத்திட்டு இருக்கான். We are so much attached to our bodily conception of life and expansion of bodily conception of life. நாம இந்த உடல் என்ற எண்ணத்துல சிந்திச்சிட்டு இருக்கோம், அது மேல நிறைய பற்றோடு இருக்கும். உடல் என்ற அந்த எண்ணம் பெருமளவு விரிவடைந்திருக்கு. He is thinking in terms of bodily conception of life. உடல் ரீதியான சிந்தனையில அவன் இருக்கான். Shala, Bandhu, Pitaro, Pitamaha, because somebody happens to be. Just like there are many thousands of women. One woman with whom I have got my bodily connection, I take. She is my wife. I have to give protection. இது எப்படின்னா, எத்தனையோ ஆயிரம் பெண்கள் இருக்காங்க, ஆனா ஒரு பெண் என்னுடைய உடலோட தொடர்பு இருக்கு அப்படின்றதுனால அவங்க என்னுடைய மனைவி, நான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். This is all based on bodily connection. இது எல்லாமே இந்த உடல் ரீதியான தொடர்புனால தான். So long there was no bodily connection with that woman, we didn't care for. உடல் சம்பந்தமான உறவு அந்த பெண்ணோட ஏற்படுற வரைக்கும் நீங்க அந்த பெண்ணை பத்தி கவலையே படல. But as soon as there is bodily connection, immediately the attachment is there. ஆனா அந்த உறவு ஏற்பட்ட உடனே அது மேல பற்று வளருது. Tayor
Tayor mithuna hridayaganthi mahu. Generally, everyone has got attraction for woman. Woman has got attraction for man. That is general. பொதுவாகவே எல்லாருக்கும் பெண்கள் மீது ஈர்ப்பு இருக்கு, பெண்களுக்கு ஆண்கள் மீது ஈர்ப்பு இருக்கு, அது பொதுவானது. But when they are united by marriage, the attraction becomes very acute. Hridayaganti mahu. Hridayaganti means very hard knot. ஆனா திருமணத்து மூலமா அவங்க எப்ப இணையறாங்களோ அப்போ அவங்க மீதான அந்த பற்று மிக பலமானதாகுது. ஹிருதய கிராந்தி மிக கடினமான ஒரு முடிச்சாயிடுது. Hridayaganti mahu. So this is called family attraction. ஹிருதய கிராந்தி மாகு, இதுக்கு பேரு குடும்ப பற்று. Then I get my attraction for my children, for my society, for my home. பிறகு என்னுடைய பற்றுனால நான் குழந்தை பெற்றுக்கிறேன், என்னுடைய சமுதாயத்துக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக. So the Arjuna's description of this means bodily concept of love. The sum and substance of this whole passage described by Arjuna. இந்த விதத்தில் அர்ஜுனனுடைய இந்த விளக்கங்கள்லாம் உடல் சம்பந்தமான வாழ்க்கை. இந்த பகுதி முழுக்க அர்ஜுனன் கொடுத்த எல்லா விளக்கங்களுடைய சாராம்சம் அதுதான். King Narajena Govinda King Bhogui Jivitena. Everyone works so hard to acquire money. Why? The family attraction. எல்லாருமே மிக கடினப்பட்டு உழைக்கிறாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக. ஏன்? குடும்பம் மீது இருக்கக்கூடிய பற்று. We are students of economics, and there was a book, Marshall's Economics. நாங்க பொருளாதாரம் படிச்ச மாணவர்களா இருந்தோம். அப்போ ஒரு புத்தகம் இருந்தது, மார்ஷல்ஸ் எக்கனாமிக்ஸ் சொல்லி. That Mr. Marshall is explaining that economic impetus begins from family affection. அந்த திருவாளர் மார்ஷல் விளக்குறார், பொருளாதார வளர்ச்சிக்கான தூண்டுதலே குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பினால தான் உருவாகுது அப்படின்னு சொல்லி. Family affection. Unless one has got family, he will not try to earn. ஒருத்தருக்கு குடும்பம் இல்லை அப்படின்னு பட்சத்தில் அவருக்கு பணம் சம்பாதிக்கணும்ன்றதுல ஆர்வம் இருக்காது. He will not try to earn money. He will be irresponsible. அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடவே மாட்டார், பொறுப்பில்லாதவரா இருப்பார். Therefore, it is essential. அதனாலதான் இது மிக சாராம்சமானதா இருக்கு. When one is given some responsible post, I know some English firm in India had some connection with him. So he was simply trying to know the man who is going to work for us, whether he is family man. எனக்கு தெரியும், இந்தியாவில் ஒருத்தர் அவர் வெறுமனே அந்த வேலைக்கு வரவங்கள என்ன தெரிஞ்சுக்க விரும்புவாருன்னா, இவருக்கு திருமணம் ஆயிருக்கா இல்லையா, இவருக்கு குடும்பம் இருக்கா இல்லையா அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க விரும்புவார். Because unless he is a family man, he has no attraction. He can give up the job at any moment. ஏன்னா அவர் குடும்பஸ்தனா இல்லை அப்படின்னும் போது அவருக்கு அது மேல ஈர்ப்பு இருக்காது, அவர் எப்ப வேணா வேலையை விட்டு போக முடியும். Because there is no family attraction. This is the psychology. ஏன்னா அங்க குடும்ப பற்று கிடையாது. Therefore, according to Vedic civilization, it is the duty of the parents to get the sons and daughters married. அதனாலதான் வேத நாகரிகத்துல பெற்றோர்களுடைய கடமைன்றது மகன்களுக்கும் மகள்களுக்கும் திருமணம் செய்து வைக்கணும். So that they will have family attraction, they will be established, they will be organized, things will go nicely. அது மூலமா அவங்களுக்கு குடும்பத்து மேல பற்று இருக்கும். அப்போ அவங்க ஒரு நிலைக்கு வருவாங்க, ஒழுங்கோட இருப்பாங்க, எல்லாமே சிறப்பா நடக்கும். If there is no family attraction, no responsibility, then the things will not go nice. This is the basic principle. இப்போ குடும்ப பற்று இல்லைன்னும் போது அங்க பொறுப்பு இல்லை, அப்போ எதுவும் சரிவர இயங்காது.
இதுதான் அடிப்படை கொள்கை. So anyway, the family attraction is required for regulated life. அதனால எப்படி இருந்தாலும் குடும்ப பற்று அப்படின்றது ஒழுங்குமுறையான வாழ்க்கைக்கு அவசியமானதா இருக்கு. If there is no family attraction, there is no regulated life. You have got very good experience of these things. இப்ப குடும்ப பற்று இல்லை அப்படின்னும் போது அங்கே ஒழுங்குமுறையான வாழ்க்கை இருக்காது. நமக்கு நல்ல அனுபவம் இருக்கு இந்த விஷயத்துல. So family attraction required. It is not that it is rejected. It is required for regulated life. அதனால குடும்ப பற்றுன்றது அவசியமானதுதான், நிராகரிக்கப்பட்டது கிடையாது. ஏன்னா ஒழுங்குமுறையான வாழ்க்கை வாழ்றதுக்கு அவசியமானதா இருக்கு. Unregulated life cannot make any progress. ஒழுங்குபடுத்தாத குடும்ப வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றம் அடைய முடியாது. Therefore, in the Vedic civilization, the Grihastha Ashram is recommended. அதனாலதான் வேத நாகரிகத்துல கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்றது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. Everyone should be married and everyone should live. எல்லாரும் திருமணம் பண்ணிக்கணும், எல்லாரும் வாழணும். If possible, let him live a brahmachari. First of all, the brahmachari ashram is given there. Austerity under the guidance of the spiritual master. சாத்தியம் இருந்தா அவன் பிரம்மச்சாரியா வாழணும். முதல்ல பிரம்மச்சாரி ஆசிரமம் கொடுக்கப்பட்டிருக்கு. தவம் மற்றும் ஆன்மீக குருவனுடைய வழிகாட்டுதல் படி வாழணும். So the idea is not to be entangled. Brahmachari has no connection with worldly affairs. He is simply interested with the order of the spiritual master. That is called brahmachari. கருத்து என்னன்னா, சிக்கல்ல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு. பிரம்மச்சாரிக்கு இந்த உலகாயுத செயல்களில் எந்த தொடர்பும் கிடையாது. வெறுமனே குருவோட கட்டளை என்னமோ அதுல மட்டுமே ஆர்வம் கொண்டிருக்கக்கூடியவர், அவர் தான் பிரம்மச்சாரி. So one is trained up as a brahmachari and he sufficiently given knowledge that don't be entangled with these material affairs. பிரம்மச்சாரியா பயிற்சி அளிக்கப்படுறார் அப்படின்னா அவருக்கு போதுமான புத்தி கொடுக்கப்படுது, அறிவு கொடுக்கப்படுது. நீங்க இந்த பௌத்திகமான செயல்களில் சிக்கல்ல மாட்டிக்க வேண்டாம். Don't think. Try to avoid. அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. But if you are still unable, your sex impulse is very strong, all right, then you go and marry. ஆனா உங்களால முடியல, உங்களுடைய பாலுறவு வாழ்க்கை உந்துதல் அதிகமா இருக்கு, சரி நீங்க போய் திருமணம் பண்ணிக்கோங்க. This is the process. First of all, he is taught to be vairag. இதுதான் வழிமுறை. முதல்ல அவனுக்கு வைராகியா இருக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்படுது. This whole Krishna consciousness movement may be called Vairagya Vidya. இந்த மொத்த கிருஷ்ண உணர்வு இயக்கமும் வைராகிய வித்யான்னு அழைக்கப்படலாம் கூட. Sarvabhauma Bhattacharya, he wrote one verse on Chaitanya Mahaprabhu. He wrote 100 verses. Out of that, 2 verses or 4 verses are available. When he composed the verses eulogizing Chaitanya Mahaprabhu, and it was shown to him because it was self-eulogization, he immediately torn up the paper. சர்வபௌம பட்டாச்சாரியா சைத்தன்ய மகாபிரபு புகழ்ந்து 100 பதங்கள் எழுதியிருந்தார். அதுல 2 4 தான் இப்போ கிடைக்கவிருக்கு. அவர் அந்த ஸ்லோகங்களை சைத்தன்ய மகாபிரபு புகழ்ந்து தொகுத்து அதை அவர்கிட்ட காட்டின போது, ஏன்னா அது சைத்தன்ய மகாபிரபு புகழ்ந்து இருக்கிறதுனால அவர் உடனடியா அந்த காகிதங்களை கிழிச்சு எறிஞ்சிட்டார். So still the devotees collected and got 2 or 4 verses. இருந்தாலும் பக்தர்கள் அந்த காகிதங்களை சேகரிச்சு அதுல இருந்து சில பதங்களை மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க. So one of the verses written by Sarvabhauma Bhattacharya is Vairagya Vidya Nija Bhakti Yogam. This Bhakti Yoga is Vairagya Vidya. சர்வபௌம பட்டாச்சாரிய எழுதுனதுல ஒரு பதம் வைராகிய வித்யா நிஜ பக்தி யோகம். இந்த பக்தி யோக அது வைராகிய வித்யா. How to teach people to be
detached from this material attraction. This is Vairagya. அப்படின்னா எப்படி மக்களை இந்த பௌதிகமான பற்றுதல்ல இருந்து பற்றற்று இருக்க வைக்கிறதுன்றத போதிக்கக்கூடியது. இதுதான் வைராக்கிய வித்யா. In another place, in Srimad Bhagavatam, it is said, Vasudeve Bhagavati Bhakti Yogam Prayojita Janayati Asu Vairagyam Jnanam Cha Haitukam. In the human life, two things required, Jnana and Vairagya. இன்னொரு இடத்துல ஸ்ரீமத் பாகவத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்கு. மனித வாழ்க்கையில ரெண்டு விஷயங்கள் தேவைப்படுது. ஒன்னு ஞானம், இன்னொன்னு வைராகியா. Jnana means that I am not this body. This is Jnana. ஞானம் அப்படின்றது நான் இந்த உடல் அல்ல, அதுதான் ஞானம். Not that so-called scientific knowledge, more attachment for this body. That is Ajnana. That is not Jnana. அதை விட்டுட்டு இந்த பேரளவில் இருக்கக்கூடிய அறிவியல் அறிவு கிடையாது. அது மேலும் இந்த உடல் மீதான பற்று வளர்க்குது. அது அஜ்ஞானம், அது ஞானம் கிடையாது. Jnana means how to achieve the status of Vairagya. That is Jnana. Jnana Vairagya Yukta. ஞானம் அப்படின்றது எப்படி வைராகிய நிலையை அடையிறது அப்படின்றது தான் ஞானம். So, the brahmachari is taught Vairagya Vidya. அதனால பிரம்மச்சாரிக்கு இந்த வைராகிய வித்யா போதிக்கப்படுது. Vairagya Vidya Nija Bhakti Yogam Shikhatameka Purusha Purana. Sarvabhauma Bhattacharya says that this Chaitanya Mahaprabhu, who has taken sannyas very early age, only at the age of 24 years. வைராகிய வித்யா நிஜ பக்தி யோக சிக்ஷார்த்தமேக புருஷ புராண. சார்வபௌம பட்டாச்சாரியர் சொல்றார், இந்த சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு இருக்கார். ரொம்ப இளம் வயதிலேயே, அவருக்கு 24 வயது தான் ஆகுது. Very young man. He has got his young wife at home, 16 years old, and he has got his mother old, 70 years old. ரொம்ப இளமையானவர். அவருக்கு வீட்டில் 16 வயதான இளம் மனைவி இருக்காங்க. ரொம்ப வயதான 70 வயதான அம்மா இருக்காங்க. So, he has given up all responsibility, and there is no other male member in the family to look after them, the mother and the young wife. அவங்களுடைய பார்த்துக்கிறதுன்ற அந்த பொறுப்பெல்லாம் விட்டுட்டு வீட்டில் வேற ஆண்கள் யாரும் கிடையாது அவங்கள பார்த்துக்கிறதுக்கு. Still he has taken sannyas. ஆனா இவர் சன்னியாசம் எடுத்துக்கிட்டாரு. So therefore, he is the Purana Purusha, the supreme person. But he has come to teach us this Vairagya Vidya. அதனாலதான் இவர் புராண புருஷா, அவர் உச்சமான நபர். அவர் நமக்கு போதிக்க வந்தது என்னன்னா வைராகிய வித்யா. Vairagya Vidya Nija Bhakti Yogam Shikhatameka Purusha Purana. Purusha Purana. Krishna is described Purusha Purana. Shasvatang Purana. Dibbam Adi Purusha. The Purusha Purana. Vairagya Vidya Nija Bhakti Yoga. He has come to teach the Bhakti Yoga, which is Vairagya Vidya. கிருஷ்ணர் புருஷ புராணம்னு வர்ணிக்கப்படுறார். அவர் வைராகிய வித்யாவான பக்தி யோகத்தை போதிக்கிறதுக்காக வந்திருக்காரு. Vairagya Vidyam Nija Bhakti Yogam Sikhartam Eka Purusha Purana Sri Krishna Chaitanya Shariradhari. Now he has assumed the body of Sri Krishna Chaitanya Mahaprabhu. இப்பொழுது அவர் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றியிருக்கார். Tamahang Prapadde, I offer my respectful obeisances to this person. He has come to teach us Vairagya Vidya. தமகம் பிரபத்தியை, நான் அவருக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிக்கிறேன். அவர் நமக்கு வைராகிய வித்யாவை போதிக்கிறதுக்காக வந்திருக்கார். Vairagya Vidya, this family attachment. And just the opposite thing is Vairagya Vidya. How to become detached. This is the whole process of Vedic civilization.
இந்த வைராக்கிய வித்யா அப்படின்றது இந்த குடும்ப பற்றுக்கு நேர் எதிரானது. எப்படி பற்றற்று இருக்கிறது? இதுதான் வேத நாகரிகத்தினுடைய மொத்த வழிமுறையுமே. Everyone has got this attachment for the body and expansion of the body. எல்லாருக்குமே இந்த உடல் மற்றும் இந்த உடலுடைய விரிவாக்கங்கள் மீது பற்று இருக்கு. So, Vairagya Vidya means to be detached. That is called Brahma Gyan. அதனால வைராக்கிய வித்யா அப்படின்னா பற்றற்று இருக்கிறது. அதுக்கு பேரு பிரம்ம ஞானம். Brahma Bhuta Prasannatma Na Sochati Nakang. That is Brahma Gyan. As soon as you understand, Aham Brahmasmi, I am not this body, I am spirit soul. This is called Brahma Gyan. பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்ஷதி. அதுதான் பிரம்ம ஞானம். அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த உடல் கிடையாது, நான் ஆன்மீகமான ஆத்மா அப்படின்றத புரிஞ்சிட்ட உடனே அதுக்கு பேரு பிரம்ம ஞானம். So long you do not get this knowledge, you are in ignorance. எந்த அளவுக்கு நீங்க இந்த அறிவை கற்றுக்கொள்ளாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அறியாமையிலே இருந்துட்டு இருக்கீங்க. That ignorance, there are degrees. In the Satogun or in the modes of goodness, you can simply theoretically understand that I am not this body. அந்த அறியாமைன்றது பல நிலைகள்ல இருக்கு. இப்ப நீங்க சத்துவ குணத்துல நிலை பெற்றிருக்கீங்க அப்படின்னா உங்களால வெறுமனே ஏட்டறிவுல நான் இந்த உடல் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். That is Satogun, Brahmanical quality. அது சத்துவ குணம், பிராமண குணம். Samodhamotiti Jnana. Jnanam Vijnanam Astikam Brahma Karma Svabhavat. When you Brahma Janati iti Brahmana. Brahmana means who has got the knowledge of Brahma. பிராமணா அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு பிரம்ம ஞானம் இருக்கோ அவர். Vidu Patat Bhavit Vipra Brahma Janati iti Brahmana. Janmana Jayati Shuddha Sanskarat Bhavit Dija. So everyone is born Shudra. எல்லாருமே சூத்ரர்களா பிறந்தவங்க தான். But by cultivation of knowledge and culture, one can become. ஆனாலும் ஞானத்தையும் கலாச்சாரத்தையும் வளர்த்துக்கிறதுனால ஒருத்தரால பிராமணனாக முடியும். Sanskara. சம்ஸ்காரத்தினால. Therefore, according to Vedic system, there are 10 kinds of sanskar, reformatory method. அதனாலதான் வேத நாகரிகத்தின்படி 10 வகையான சம்ஸ்காரம் இருக்கு, நம்மளை திருத்தி அமைத்துக்கிறதுக்கான வழிமுறைகள். This Upanayan sanskar, this is also one of the sanskar, sacred thread. இந்த உபநயன சம்ஸ்காரம் கூட அந்த ஒரு வகையான சம்ஸ்காரம் தான், இந்த பூநூல் போட்டு விடுறது. Upanayan, upa means near and nayan means bringing. உபநயனா அப்படின்றது உப அப்படின்னா அருகில், நயனா அப்படின்னா கொண்டு வர்றது. When the spiritual master brings nearer to spiritual consciousness, a person is given the upanayan or the sacred thread. எப்போ ஆன்மீக குரு ஆன்மீக உணர்வை பக்கத்துல கொண்டு வர்றாரோ அப்போ அந்த நபருக்கு உபநயனா அல்லது அந்த பூநூல் போட்டு விடப்படுது. The sacred thread is the indication that this man is now under the control of the spiritual master for advancing in Krishna consciousness. இந்த பூநூல் அப்படின்றது எது அடையாளம் காட்டுது அப்படின்னா, இவர் இப்போ ஆன்மீக குருவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைறதுக்காக இருக்கக்கூடியவர். This thread selling. This is called Upanayana. அதுக்கு பேர் தான் உபநயனா. Similarly, there is the reformatory method, marriage. அதே மாதிரி இன்னொரு சம்ஸ்காரம் இருக்கு திருமணத்துல. And there are 10 kinds of reformatory. The first beginning is Garbhadhana. இது மாதிரி 10 வகையான ஆரம்பத்துல கர்ப்பாதான சம்ஸ்காரத்திலிருந்து ஆரம்பமாகுது. So these things are impossible to introduce now in this Kali Yuga. இது எல்லாமே இந்த கலியுகத்துல அறிமுகப்படுத்துறது சாத்தியம் இல்லாததா இருக்கு. Therefore, the only reformatory method is
Harer Nama, Harer Nama iva kevalam, kalau nasteva, nasteva, nasteva gatirannatha. அதனால தான் திருத்தி அமைக்கிறதுக்கான ஒரே வழிமுறை என்ன அப்படின்னா, ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம ஐவ கேவலம் கலவ நாஸ்தே வினாஸ்தே வினாஸ்தே கதிரன்யதா. In this age of Kali, people are so fallen, so degraded, that it is not possible to introduce systematically the whole Vedic principle. It is not possible. இந்த கலியுகத்தில் மக்கள் ரொம்ப வீழ்ச்சி அடைந்தவங்க, ரொம்ப தாழ்ந்து போயிருக்காங்க. முறையா எந்த ஒரு வேத கொள்கைகளையும் அறிமுகப்படுத்துறது அப்படின்றது சாத்தியம் இல்லை. It is Chaitanya Mahaprabhu's grace, mercy, that he has given us mercifully Vairagya Vidya Nija Bhakti, just to teach. இது சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை. அவருடைய அருளால அவர் நமக்கு கருணையோட இந்த வைராகிய வித்யா நிஜ பக்தி கொடுத்திருக்காரு. Very shortcut method. What is that? Chant Hare. அவர் ஒரு குறுக்கு வழியை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, ஹரே கிருஷ்ண ஜபம் பண்ணுங்க. Simple. Simple. Cheta Darpanamarjanam, Bhava Mahadabhagni. எளிமையானது, மிக எளிமையானது. சேத்தோ தர்ப்பணம் அர்ஜனம் பவமாவா தஹவாக்னி. You are suffering in this material world. Davagni, the forest fire. This material world is forest fire. நீ இந்த பௌத்திக உலகத்துல துன்பப்பட்டு இருக்க, தாவாக்னி. இப்ப இந்த காட்டு தீயில, இந்த பௌத்திக உலகம்ன்றது காட்டு தீ. But they are so ignorant. They cannot understand that we are burning in the blazing fire of this material existence. ஆனா அவங்க அந்த அளவுக்கு அறியாமல் இருக்காங்க, அவங்களால இதை புரிஞ்சு கூட முடியறதில்ல. அவங்க குழந்தை விட்டு எரியக்கூடிய இந்த பௌதிக இருப்புன்னு அந்த நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்காங்கன்றது. Our attempt should be how to get out of it. நம்முடைய முயற்சி எப்படி இதுல இருந்து வெளில வரது. But there is no such knowledge. ஆனா அந்த அறிவு இங்க கிடையாது. Just like animals, the animals are suffering. They are being taken to the slaughterhouse. There is no strength of protesting. They are being slaughtered. வெறுமனே மிருகம் மாதிரி மிருகங்கள் துன்பப்பட்டு இருக்கு. அது கசாப்பு களங்களுக்கு எடுத்து செல்லப்படுது. அவங்க அதை எதிர்க்கிறதுக்கான பலம் அதுகிட்ட இல்லை. So we are also being slaughtered by the laws of nature. We are also being slaughtered. நம்ம கூட இந்த இயற்கையினுடைய சட்டத்தினால கொல்லப்பட்டு தான் இருக்கும். So we do not know how to make progress. That is slaughtering. நமக்கு எப்படி முன்னேற்றம் அடைறதுன்ற வழி தெரியல, அதுதான் கொல்லப்படுறது. This is going on. The very abominable condition of this age. Manda sumanda matayo manda bhagya jipadduta. First of all, they are very much slow or bad. Manda means bad or slow. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப துராச்சாரமான ஒரு சூழ்நிலை இந்த யுகத்துல. மந்தா சுமந்த மத்தையோ மந்த பாக்கியோ பாகிருத்தக. முதல்ல அவங்க ரொம்ப மெதுவா இருக்காங்க, அல்லது மோசமா. மந்த அப்படின்னா மோசமா அல்லது ரொம்ப மெதுவா. Slow means the human form of life is meant for making progress in spiritual understanding. மெதுவா அப்படின்னா இந்த மனித வாழ்க்கை அப்படின்றது ஆன்மீகத்தை புரிஞ்சிட்டு முன்னேற்றம் அடைகிறதுக்காக இருக்கு. So in this age every man is very slow. இந்த யுகத்துல ஒவ்வொரு ஆட்களும் ரொம்ப மெதுவா தான் இருக்காங்க. They do not know that there is need of spiritual understanding. There is need of making progress in spiritual life. ஆன்மீகத்தை புரிஞ்சு கொள்ளணும், நம்ம ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியறதே இல்லை. They have forgotten. They have become just like animals. Therefore they are called manda. அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. அவங்க வெறும் மிருகம் மாதிரி ஆயிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க மந்தான்னு அழைக்கப்படுறாங்க. Sumanda matayo. சுமந்த மத்தையா. And if anyone is little interested, he accepts something bogus, which has no meaning. அப்படியே ஒருத்தருக்கு ஆர்வம் இருந்தாலும் அவர் ஏதோ போலியான ஒரு அபத்தமான விஷயத்தை ஏத்துக்கிற அர்த்தம் இல்லாதது. I belong to this ism, I belong to that ism, that is in the ism. What is that ism? நான் இந்த அமைப்புக்கு சொந்தமானவன், நான் அந்த இயக்கத்துக்கு சொந்தமானவன். அது என்னது இந்த இயக்கம் அந்த அமைப்புன்னு சொல்லிட்டு. Dharma.
or ism. What is that? Required. Dharmantu sakshat bhagavatpani. It is simple thing. That the dharma means, religious code means the order of the Supreme Personality of God. We have to obey. That is called dharma. தர்மா தான் தேவை. தர்மம் து சாட்சாத் பகவ பிரணீதம். தர்மா அப்படின்றது பரமபுருஷ பகவானுடைய கட்டளை. அதை தான் நம்ம பின்பற்றணும். அதுக்கு பேர் தான் தர்மம். But they have no knowledge. What is the Supreme Personality of Godhead? What is His order? They are here in the Bhagavad Gita. ஆனால் நமக்கு அந்த அறிவு கிடையாது. முழுமுதற் கடவுள்னா யாரு, அவருடைய கட்டளை என்ன, அவர் இதெல்லாம் பகவத்கீதையில கொடுத்திருக்காரு. The Supreme Personality of Godhead comes down to teach us. Jada jada hi dharma sagnani bhavati. When people forget their regulative life, I come down. So He has come down. அந்த பரமபுருஷ பகவானே கீழிறங்கி வரார் நமக்கு போதிக்கிறதுக்காக. எதா எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி. அவங்க ஒழுங்கு முறையான வாழ்க்கை முறையெல்லாம் மறந்துட்டாங்க. நான் கீழிறங்கி வரேன். ஸோ அதனால் அவர் கீழிறங்கி வந்திருக்கார். He has come down, He will teach Arjuna that you are so much family-wise attached. Then He will teach. அவர் கீழிறங்கி வந்தார். அவர் அர்ஜுனனுக்கு போதிக்கிறார். நீ குடும்பம் மீது இவ்வளவு பற்று வச்சிருக்க. From the second chapter He will begin the teaching. அவர் 2வது அத்தியாயத்தில் அவருடைய போதனைகளை ஆரம்பிப்பார். Pragyavadang subhasas asochang anusochasi tam pragyavadang subhasas. When Krishna, Arjuna accepted Krishna, then I am now puzzled what to do. எப்போ அர்ஜுனா கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டானோ அப்போ அர்ஜுன சொல்றான், நான் குழம்பி போயிருக்கேன், என்ன பண்றது? So I know I am puzzled. I am Kshatriya. It is my duty to fight, but I am hesitating. So it is very embarrassing, puzzle. எனக்கு தெரியும் நான் குழப்பத்தில் இருக்கேன்னு. நான் க்ஷத்ரியா, என்னுடைய கடமை சண்டை போடுறது. ஆனா நான் தயங்குறேன். இது ரொம்ப தர்ம சங்கடமான குழப்பமா இருக்கு. Therefore I am surrendering unto you. Shishasteyam sadhimang prapannam. I am becoming your disciple, not friend. அதனால தான் நான் உங்களிடத்துல சரணடை. நான் உங்களுடைய சீடன் ஆகிறேன், நண்பனா இல்லை. Now let us talk as master and disciple, not as friend and friend. இப்போ நாம ஒரு குருவும் சீடனும் போல பேசுவோம், நண்பனும் நண்பனுமா அல்ல. So when he accepted Krishna, as Krishna is always master, but it is simply acceptance. எப்போ கிருஷ்ணரை எஜமானரா குருவா ஏற்றுக்கொள்றானோ, கிருஷ்ணர் எப்பவுமே எஜமானர் தான், ஆனாலும் இங்க வெறுமனே அவன் ஏத்துட்டு இருக்கான். At that time Krishna will speak asochan anusochastang pragyavadang subhasas. Yet you are gatasum agatasum cha nanu pandita asoji. Pandita, you are posing yourself, you will speak so many things. That is like Pandit learning. It is very nice thing. அந்த சமயத்துல கிருஷ்ணர் பேசுவார், அசோச்சான் அன்வசோச்சஸ்துவம் பிரக்ஞவாதாம் சபாசசே. நீ கதாசுன் அகதாசும் நானு சோச்சத்தி பண்டிதா. நீ நிறைய விஷயங்களை பேசுற, உனக்கு தெரிஞ்சவன் மாதிரி நீ காட்டிக்கிற, பண்டிதன் மாதிரி, படிச்சவன் மாதிரி. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். Krishna, Arjuna is saying that how can I kill my kinsman? There is my grandfather, there is my teacher, there are my kinsman. அர்ஜுன சொல்றான், கிருஷ்ணா, எப்படி நான் என் உறவுக்காரங்களை கொல்லுவேன்? அங்க என்னுடைய பாட்டனார் இருக்கார், என்னுடைய ஆசிரியர் இருக்கார், என்னுடைய உறவுக்காரங்களாம் இருக்காங்க. இது மோசம் இல்லையா? It is not bad for worldly man. This is very nice consideration. உலகாயுதமான மனிதனுடைய பார்வையில் இது ரொம்ப நல்ல எண்ணம். That I am not going to kill my kinsman. That is very good consideration. என்னன்னா என்னுடைய உறவுக்காரங்களை நான் கொல்ல போறதில்லை, நல்ல எண்ணம் தான் இது. Pragyavadang subhasas. But spiritually it is ignorance. It is foolishness. ஆனா ஆன்மீகமா இது முட்டாள்தனம், இது அறியாமை. Materially it may be very nice thing. It's talking here. பௌத்திகமா இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கலாம். Therefore, the first chastisement was
Krishna took the position of spiritual master. அதனாலதான் கிருஷ்ணர் குருன்ற அந்த ஒரு நிலையை ஏத்துட்ட உடனே முதல்ல அர்ஜுனனை திட்டுறார். So, spiritual master has the right to chastise the disciple. ஆன்மீக குருவுக்கு சீடனை திட்டுறதுக்கான உரிமை இருக்கு. So, immediately he chastised. Asacyanana sutastam prajnavadang subhasas. My dear Arjuna, you are talking, you are lamenting so badly, and at the same time you are talking just like a very learned man. என்ன தருமை அர்ஜுனா, நீ எப்படி பேசுறன்னா ரொம்ப மோசமா கவலைப்பட்டு இருக்க, ஆனா அதே சமயத்துல ரொம்ப படிச்சவ மாதிரி நீ பேசிட்டு இருக்க. So this is the position of the world. இதுதான் உலகத்தோட நிலை. One talks very high words, but his behavior is very abominable. So ஒருத்தர் ரொம்ப உயர்ந்த வார்த்தைகளை பேசுவார், ஆனா அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப துராச்சாரமானதா இருக்கும். gradually we shall come to that point. நம்ம படிப்படியா அந்த இடத்துக்கு அந்த போதனைகளை கேட்போம்.